ஹலோ எவ்ரிவன், இது டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டிங்ல யூனிட் 3 ஓட ஃபர்ஸ்ட் லெக்சர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டர் மியூடெக்ஸ். ஸோ தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கான்செப்ட்ஸ் தான், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ஒன்று, டெட்லாக்ஸ் ஒன்று. இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்ல ஒரு 3 அல்காரிதம் இருக்கும். இந்த 3ல ஏதாவது ஒரு அல்காரிதம் கண்டிப்பா செமஸ்டர் எக்ஸாம்ல கேட்டுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் என்னன்னு பார்ப்போம். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரிட்டிக்கல் செக்ஷன் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கிரிட்டிக்கல் செக்ஷன் என்னன்னா, நம்ம சிஸ்டம்ல ஒரு ரிசோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரிசோர்ஸை சிஸ்டம்ல உள்ள எல்லா ப்ராசஸாலையுமே அசஸ் பண்ண முடியும். எல்லா ப்ராசஸ்க்குமே அந்த ரிசோர்ஸ்க்கு அசஸ் இருக்கும். ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ரிசோர்ஸை ஒரு நேரத்துல ஒரே ஒரு ப்ராசஸால மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ராசஸால மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஆனா எல்லாத்துலயுமே அசஸ் இருக்கும். ஸோ அந்த நேரத்துல என்ன ஆகும், மல்டிபிள் ப்ராசஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுச்சுன்னா யாருக்கு அந்த ரிசோர்ஸ் கொடுக்கணும், அதுல பிரச்சனை வரும். ஸோ இப்படி இருக்க இந்த ரிசோர்ஸ்க்கு பேர் தான் கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷன்ல தான் ஷேர்ட் ரிசோர்ஸ், ஆனா ஒரே ப்ராசஸால தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அந்த நேரத்துல. ஸோ இப்படி இருக்க கிரிட்டிக்கல் செக்ஷனை எந்த ப்ராசஸ் எப்ப எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இப்போ டெஃபினிஷன் பாருங்க. கிரிட்டிக்கல் செக்ஷன் இஸ் a செக்ஷன் ஆஃப் கோட் that assesses shared resources and must be executed by one process at a time. ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷன்ங்கிறது ஒரு ஷேர்ட் ரிசோர்ஸ், ஆனா அதை வந்து ஒரு டைம்ல ஒரு ப்ராசஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். எதுக்கு? டு அவாய்ட் சிங்க்ரனைசேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ். மல்டிபிள் ப்ராசஸ் அதை அசஸ் பண்ணிச்சுன்னா சிங்க்ரனைஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக அட் அ டைம்ல ஒரு ப்ராசஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் மேக் ஷூர் தட் கன்கரண்ட் ப்ராசஸ் அசஸ் ஷேர் ரிசோர்சஸ் இன் ஏ சீரியலைஸ்டு வே. ஸோ சீரியலைஸ்டு வேனா ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்து. ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் என்ன பண்ணணும்னா, அந்த ப்ராசஸ் எல்லாமே ஷேர் ரிசோர்ஸை கரெக்டா அடுத்தடுத்து தான் எக்ஸிக்யூட் பண்ணுதா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கும். அதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். If a process PI is executing in its critical section, then no other process can execute in the critical section. So ஒரு critical section ஒரு PIங்கிற ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா வேற எந்த ப்ராசஸுமே அந்த நேரத்தில் கிரிட்டிக்கல் செக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஸோ இதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்ல உள்ள ஒரு பிரின்சிபல். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரிஸ் பார்ப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் மாடல். The system consists of n sites with a single process running on each site. ஸோ சிஸ்டம்ல வந்து நிறைய சைட்ஸ் இருக்கும், எல்லா சைட்லயுமே ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கும் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். The process at site SI is denoted by PI. ஸோ SIங்கிற சைட்ல இருக்க ப்ராசஸ்க்கு பேரு PIன்னு கொடுக்குறோம். At any instant a site may have several requests for critical section. ஸோ அந்த சைட்ல நிறைய ரெக்வஸ்ட் வரும், கிரிட்டிக்கல் செக்ஷன் அசஸ் பண்றதுக்காக நிறைய ரெக்வஸ்ட் வரும். அந்த ரெக்வஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, the site queues up this request and serves them one at a time. ஸோ அந்த ரெக்வஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கியூல இன்செர்ட் பண்ணிப்பாங்க, ஒரு கியூல அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கியூல ஒவ்வொரு ரெக்வஸ்டா என்ன ஒரு டைமுக்கு எக்ஸிக்யூட் பண்ண கொடுப்பாங்க கிரிட்டிக்கல் செக்ஷனை. ஸோ இதான் இந்த கான்செப்ட். நிறைய ரெக்வஸ்ட் வரும், வர ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு ரெக்வஸ்ட் கியூல இன்செர்ட் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கா கிரிட்டிக்கல் செக்ஷனை அலாட் பண்ணுவாங்க. The site may be in one of the 3 states. சைட் வந்து இந்த மூணுல ஏதாவது ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கும். என்னன்னா ரெக்வஸ்டிங் த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷனை ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல அப்படின்னா எக்ஸிக்யூட்டிங் த கிரிட்டிக்கல் செக்ஷன். கிரிட்டிக்கல் செக்ஷன்ல எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கோம். அப்படியும் இல்லைன்னா நெய்தர் ரெக்வஸ்டிங் நாட் எக்ஸிக்யூட்டிங் த கிரிட்டிக்கல் செக்ஷன். ரெண்டுமே பண்ணாம சும்மா ஐடியலா இருக்கும், சும்மா எதுவும் பண்ணாம இருக்கும். இதான் சைட்டு. ஸோ சிஸ்டம் மாடல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதம். ஒரு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் டெட்லாக்ஸ். ஸோ டெட்லாக்ஸ்னா என்னன்னு தெரியும்ல, ரெண்டு ப்ராசஸ் வந்து எண்ட்லெஸ்ஸா வெயிட் பண்ணிட்டே இருக்கும் ஒரு ரிசோர்ஸ்க்காக. ஸோ அப்படி எதுவும் இந்த அல்காரிதம்ல இருக்கக்கூடாது, டெட்லாக்ஸ் இருக்கக்கூடாது. செகண்ட் வந்து ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன்னா வேற ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஷேர்ட் ரிசோர்ஸை ஒவ்வொரு ப்ராசஸ்க்கா நம்ம அலர்ட் பண்ணிட்டே இருக்கணும், வரிசையா ஒவ்வொரு ப்ராசஸ்க்கா எக்ஸிக்யூட் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ ஸ்டார்வேஷன்ல என்ன நடக்கும்னா, ஏதாவது ஒரு ப்ராசஸ் மட்டும் விட்டு போயிடும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு மட்டும் ரிசோர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, ஆனா மற்ற ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு ப்ராசஸ் மட்டும் எதுவுமே இல்லாம இருக்கும். அப்படி எதுவும் இருக்கக்கூடாது, அது பேர் தான் ஸ்டார்வேஷன். ஸோ அந்த ஸ்டார்வேஷன் எதுவும் இந்த அல்காரிதம்ல இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் ஃபேர்னஸ். இதுவும் அதே மாதிரி தான். ஃபேர்னஸ் என்னது, கரெக்டா இருக்காலையும் செக் பண்றது. ஸோ ஸ்ட்ரிக்ட் ஃபேர்னஸ்ல இங்க என்ன சொல்றாங்கன்னா, கரெக்டா கியூல இருக்க மெசேஜ் ஆர்டர் படி தான் நமக்கு ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதா ஸ்ட்ரிக்ட் ஃபேர்னஸ். ஸோ கரெக்டா தான் இருக்கணும், கியூல வர மாதிரி வந்த ரெக்வஸ்ட்டுக்கு தான் அடுத்தடுத்து தான் நம்ம அலாட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபால்ட் டாலரன்ஸ். ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ்னா அதே தான். ஒரு ஃபெயிலியர் நடந்துருச்சு, இந்த அல்காரிதம்ல ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா கூட அதை கரெக்ட் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதான் ஃபால்ட் டாலரன்ஸ். ஸோ இந்த 4 ரெக்யர்மெண்ட்ஸும் கண்டிப்பா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதம்ல சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ்.
ஃபர்ஸ்ட் மெசேஜ் காம்ப்ளெக்சிட்டி. மெசேஜ் காம்ப்ளெக்சிட்டினா வேற ஒன்றும் இல்ல, த நம்பர் ஆஃப் மெசேஜஸ் ரெக்வயர்டு பெர் கிரிட்டிக்கல் செக்ஷன் எக்ஸிகியூஷன். ஸோ ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எவ்வளவு மெசேஜஸ் தேவைப்படுதுங்கிறத மெசேஜ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெசேஜ்கள் என்னது, நம்ம எப்பவுமே டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்னா என்னது, மெசேஜ் பாசிங் மூலமா தான் எல்லாமே நடக்கும். ஸோ அதுல கிரிட்டிக்கல் செக்ஷன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எத்தனை மெசேஜ் தேவையோ அதை மெசேஜ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சிங்க்ரனைசேஷன் டிலே. After a site leaves the critical section, it is the time required before the next site enters the critical section. ஸோ அதாவது ஒரு சைட் வந்து ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போயிருச்சு, அடுத்த சைட் மறுபடியும் உள்ள வர கிரிட்டிக்கல் செக்ஷன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் நடுவில் இருக்கு, எவ்வளவு நேரம் அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் சும்மா இருக்கு அப்படிங்கிறத சிங்க்ரனைசேஷன் டிலே. ஸோ பாருங்க, இந்த இடத்துல ஒரு சைட் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன்ல இருந்து வெளியே போகுது, லாஸ்ட் சைட் எக்ஸிட்ஸ் த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ அதுல இருந்து இந்த டைம்ல தான் அடுத்த சைட் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள வருது. ஸோ நடுவில் இருக்க டைம் தான் சிங்க்ரனைசேஷன் டிலே. கிரிட்டிக்கல் செக்ஷன்ல இங்க எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகல, இந்த டைம் பேர் தான் சிங்க்ரனைசேஷன் டிலே. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் டைம். The time interval a request waits for its critical section execution to be over after its request messages have been sent out. ஸோ ஒரு சைட் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் வேணும்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குது, அந்த ரெக்வஸ்ட் கொடுக்குற டைம்ல இருந்து கிரிட்டிக்கல் செக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிற டைம் வரைக்கும் இருக்கிறதா ரெஸ்பான்ஸ் டைம். பாருங்க, இங்க கிரிட்டிக்கல் செக்ஷன் ரெக்வஸ்ட் வருது. ஸோ ரெக்வஸ்ட் வந்தோடனே நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கும், நான் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போக போறேன் அப்படின்னு ரெக்வஸ்ட் கொடுக்கும். இட்ஸ் ரெக்வஸ்ட் மெசேஜ் சென்ட் அவுட். ஸோ இந்த இடத்துல தான் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். கொடுத்ததுல இருந்து நமக்கு கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு அசஸ் கிடைக்குது. ஸோ அசஸ் கிடைச்சவங்க நம்ம கிரிட்டிக்கல் செக்ஷன்ல எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்றோம், எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு இந்த டைம்ல தான் கிரிட்டிக்கல் செக்ஷன்ல இருந்து வெளியே வரும். ஸோ நம்ம மெசேஜ் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்ததுல இருந்து கிரிட்டிக்கல் செக்ஷன்ல இருந்து வெளியே வர டைம் வரைக்கும் இருக்கிறதா ரெஸ்பான்ஸ் டைம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம கிரிட்டிக்கல் செக்ஷன்ல எவ்வளவு நேரம் எக்ஸிக்யூட் பண்றோமோ அது பேர் எக்ஸிக்யூஷன் டைம். ஸோ இதான் ரெஸ்பான்ஸ் டைம்ங்கிறது. நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் த்ரூபுட். The rate at which the system executes request for critical section. ஸோ நம்ம சிஸ்டம் வந்து எப்படி கரெக்டா ரெக்வஸ்ட்டை எவ்வளவு ஸ்பீட்ல எக்ஸிக்யூட் பண்ணுது, எவ்வளவு ஸ்பீட்ல ரெக்வஸ்ட்டுக்குலாம் அலாட் பண்ணுது அப்படிங்கிறத சிஸ்டம் த்ரூபுட். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, 1/SD+E. ஓகேவா? எஸ்டினா வேற ஒன்றும் இல்லை, சிங்க்ரனைசேஷன் டிலே. நம்ம பார்த்த சிங்க்ரனைசேஷன் டிலே. ஒரு சைட்டுக்கும் ஒரு சைட் கிரிட்டிக்கல் செக்ஷன்ல வெளியே போயிட்டு இன்னொரு சைட் உள்ள வர்றதுக்குள்ள நடுவில் உள்ள டைம் தான் சிங்க்ரனைசேஷன் டிலே. அவர் ஈங்கிறது ஆவரேஜ் கிரிட்டிக்கல் செக்ஷன் எக்ஸிக்யூட் டைம். ஒவ்வொரு சைட்டு எவ்வளவு நேரம் கிரிட்டிக்கல் செக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுதோ அதோட ஆவரேஜ் தான் ஈங்கிறது. ஸோ 1/SD+E போட்டோம்னா சிஸ்டம் த்ரூபுட். ஸோ இதான் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். 4 பார்த்துருக்கோம்: மெசேஜ் காம்ப்ளெக்சிட்டி, சிங்க்ரனைசேஷன் டிலே, ரெஸ்பான்ஸ் டைம், சிஸ்டம் த்ரூபுட். ஸோ இதான் டிஸ்ட்ரிபியூட்டர் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனோட பேசிக்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.